மத்திய அரசோ, மத்திய அரசு சார்ந்திருக்கின்ற வருமான வரித்துறையோ அல்லது மத்திய அரசை சார்ந்திருக்கின்ற இடியோ இதை நடத்தவில்லை. தமிழகத்தை சார்ந்த தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு பிரிவை சார்ந்தவர்கள் இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள். ஆகவே இது பிஜேபியால் கொடுக்கப்பட்ட வழக்கல்ல, பிஜேபி பழிவாங்கும் படலம் ஆக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. 150 இருக்கும்போது, கிலோமீட்டர் தொலைவிலே அந்த புயல் இருக்கும்போது சென்னையை தாக்கும் என்று தான் முதலில் அறிவித்தார்கள். துணை ராணுவம் தான் தீவு போன்ற இருக்கின்ற இடத்திற்கு போட்டுகளை எடுத்துக்கொண்டு மக்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். 6000 ரூபாய் கொடுக்கும்போது மத்திய அரசினுடைய பணம் 4000, 4500 மத்திய அரசினுடைய பணம் தான். நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தினால் சிந்தாமல் சிதறாமல் போய்விடும். கணக்கு வழக்கம் கரெக்டாக இருக்கும். அபராதம் பதவியும் பறிக்கப்பட்டது. அடுத்தது திமுக அமைச்சர்கள் பட்டியல் மீட்டுக் கொண்டே போகுது. பிஜேபி அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இல்ல, இந்த வழக்குல நீங்க ஒண்ணு பார்க்கணும். இது மத்திய புலனாய்வு துறை இதை செய்யவில்லை, அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் செய்யவில்லை. மத்திய அரசோ, மத்திய அரசு சார்ந்திருக்கின்ற வருமான வரித்துறையோ அல்லது மத்திய அரசை சார்ந்திருக்கின்ற இடியோ இதை நடத்தவில்லை. தமிழகத்தை சார்ந்த தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு பிரிவை சார்ந்தவர்கள் இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் விழுப்புரம் கோர்ட்டிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து முடிந்திருக்கிறது. ஆகவே இது பிஜேபியால் தொடுக்கப்பட்ட வழக்கல்ல, பிஜேபி பழிவாங்கும் படலம் ஆக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் நடந்ததை தேசிய பேரிடரை அறிவிக்க முடியாது, வெள்ள பாதிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று எல்லோருக்கும் நினைவு இருக்கும், மிக்ஜாம் புயல் 15 நாட்களுக்கு முன்பாக திட்டமிட்டு அறிவித்தார்கள். நான் முன்பே கூறியிருக்கிறேன், இப்போது வானிலை ஆராய்ச்சி மையத்திலே துரிதமாக மணிக்கணக்கிலே அளவெடுக்கக்கூடிய அளவிற்கு இப்போது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக்ஜாம் புயலை 160 இருந்து கண்டுபிடித்து 110, 105, 90, 95, 80 அது திரும்பும் 150 இருக்கும்போது, கிலோமீட்டர் தொலைவிலே அந்த புயல் இருக்கும்போது சென்னையை தாக்கும் என்று தான் முதலில் அறிவித்தார்கள். அது 80, 90வது கிலோமீட்டர் வரும்போது சென்னை தாக்காது, சுழற்சி வேறு மாதிரியாக இருக்கிறது, ஆந்திராவுக்கு போகும் என்று கணித்தார்கள். எத்தனை மணி நேரம் மழை பெய்யும் என்று கூட கணித்து சொன்னார்கள். ஆகவே முன்னேற்பாடுகளை செய்ய தவறியதனால் சென்னை புயலிலே புயல் தாக்கும் என்ற நிலைமை இருக்கும்போது தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மின்வாரிய அதிகாரிகளையும் அழைத்திருக்க வேண்டும். அத்துணை உள்ளாட்சியில் இருக்கின்ற பணியாளர்களை, இங்கே வேலூர் மாநகராட்சி பணியாளர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற உள்ளாட்சி பணியாளர்களை அழைத்திருக்க வேண்டும். வருவாய்த்துறை அதிகாரிகளே கொண்டு வந்திருக்க வேண்டும். அதுபோன்று வேளாண்மை துறையிலே, அதுபோன்று எல்லா இலாக்காவிலே இருந்தும் அங்கு முழுமையாக்கப்பட்டு அவர்களுக்கு பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு நட்டம் வந்திருக்காது, இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்காது, தவிர்த்திருக்கலாம். இந்த மழையை தடுக்க முடியாது, இயற்கையுடைய பேரிடர். ஆகவே இந்த இயற்கை பேரிடர் மக்களை மீட்பதற்கு, மக்களை உணவு கொடுப்பதற்கு, மக்களுக்கு வாய்ப்பு எடுப்பதற்கு, அவர்கள் தவிக்க விடாமல் பல இடங்களிலே அவர்களை கொண்டு வருவது, கீழ் ஏரியாவிலே அல்லது பள்ளத்திலே இருக்கின்ற வீடு கட்டுகின்றவர்களை அவர்களை அப்புறப்படுத்தி அங்கு இருக்கின்ற பள்ளிகளுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அதே போன்றுதான் தென் மாநிலத்தில் மக்கள், தூத்துக்குடி மக்கள், நெல்லை மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் என்ன, அதே தான், அதிகமாக மழை பெய்யும், கடும் மழை பெய்யும், கனமழை பெய்யும், தொடர்ந்து மழை பெய்யும் என்று அறிவித்தார்கள். அப்போது வழக்கமாக பள்ளத்திலே இருக்கிற வசிப்பவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்து விட வேண்டும், இதுபோன்ற சமுதாய கூட்டத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும். அதுபோன்று எங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ, இதற்கு முன்பு தமிழக அரசிலே எல்லா புள்ளி விவரங்களும் இருக்கிறதா இல்லையா? மிக கடுமையான மழை வந்தால் எப்படி சமாளிக்க முடியும்? பல நாடுகளிலே, பல மாநிலங்களிலே என்ன செய்கிறார்கள்? பக்கத்திலே இருக்கின்ற மக்களை இது போன்ற ஹாலுக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு உணவு பிரச்சனை இருக்காது, தங்கும் பிரச்சனை இருக்காது, பயம் இருக்காது. இப்போ அது போன்ற நிலைமை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே முன்னேற்பாடுகளை
செய்ய தவறி இருக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. தமிழகத்தில் தென் பகுதியில் நடந்திருக்கு, இப்போ சென்னையில் நடந்தது. சேதம் உண்மை தானே. அப்படி இருக்கும்போது 2018 அது கஜா புயல் மட்டும் தேசிய பேரிடர் அறிவிச்சாங்க. தேசிய பேரிடரா அறிவிக்கலாம். அதனால மத்திய அரசுடைய பணம் அதிகமாக வரும். சரி, இப்போ பேரிடர்ல மத்திய அரசுடைய ராணுவம் உள்ள இருக்கா இல்லையா? இப்போ சென்னையில் நடந்த மிக்ஜாம் புயல்ல யார் உள்ள போய் மக்களை வெளியே கொண்டாடுறாங்க? படகுகள் யார் கொடுக்குறாங்க? ராணுவம் யார்? இது மக்களை தீயணைப்புத்துறை ஒரு சில இடத்துல பண்றாங்க. ஆகவே அதிகமாக ஈடுபடுகின்றவர்கள் மத்திய அரசை சார்ந்த அரக்கோணத்தில் இருக்கிற பேரிடர் அமைப்புகள் தான் ஆங்காங்கு உள்ளே இருக்கிறார்கள். அதே போன்று அத்துணை துணை ராணுவம் உள்ளே இருக்கிறது. துணை ராணுவம் தான் தீவு போன்ற இருக்கின்ற இடத்திற்கு போட்டுகளை எடுத்துக்கொண்டு மக்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். ஹெலிகாப்டரிலே உணவு கொடுக்கிறார்கள். யாருடையது? மத்திய அரசு தானே. ஹெலிகாப்டரில் இருந்து மக்களை கொண்டு வருகின்ற படகிலே இருந்து மக்களுக்கு தேவையான அத்துணை பொருள் செய்வது மத்திய அரசு தான். 6000 ரூபாய் கொடுக்கும்போது மத்திய அரசுடைய பணம் 4000 4500 மத்திய அரசுடைய பணம் தான். ஆகவே முதல்ல நிதி 1000 கோடிக்கு மேல் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் இந்த நிதி வர இருக்கிறது. மத்திய குழு தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் போவதற்கு முன்பாகவே தென் மாநிலங்களுக்கு முதலிலே சென்றது மத்திய அரசுடைய 2 குழுக்கள் தான். அந்த 2 குழுக்கள் பார்த்துவிட்டு தகவல் கொடுத்தவுடன் ஓரிரு நாளிலே அதற்கான நிதி வந்து சேரும். அது மத்திய அரசுடைய நிதியாக கொடுக்காமல் சிந்தாமல் சிதறாமல் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். முடிந்தால் மக்களுடைய கணக்குகளுக்கு போக வேண்டும். ஒரு 6000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் கணக்குக்கு நேராக போகலாம். எல்லா பயோடேட்டா, எல்லா ஃபோன் நம்பர், எல்லாருடைய வங்கி கணக்கு இருக்கிறதா இல்லையா? பெண்களுக்கு தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்க 1000 ரூபாய் வங்கி கணக்கு இருக்குல்ல. டோக்கன் கொடுக்குற சிஸ்டம் அதுக்கு 10 நாள் ஆகுதா? அடுத்து இப்போ நேற்றுக்கு முந்த நாளில் ஹைகோர்ட்டில் ஒரு சொன்னாங்க, ஏன் வங்கி கணக்கில் கொடுக்காம கையில் கொடுக்குறீங்கன்னு. வங்கி கணக்கு கொடுத்தா 1 மணி நேரத்தில் போயிட போது, அரை மணி நேரத்தில் போய்ட்டு 5 நிமிஷத்தில் போயிட போது, ஏன் கையில் கொடுக்கணும்? டோக்கன் கொடுக்கறதுக்கு 10 நாள் ஆகுதா இல்லையா? அந்த பணம் வாங்கிறதுக்கு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் மக்களுக்கு நிவாரண பணிகள், மக்களுக்கு போகக்கூடிய பணிகள் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தினால் சிந்தாமல் சிதறாமல் போய்விடும். கணக்கு வழக்கம் கரெக்டாக இருக்கும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.